நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டெஸ்ட் சீரீஸில் வந்து டெஸ்ட் நம்பர் 3 வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்கமிங் உங்களுக்கு வர எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் வந்து இருக்கும். இந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் கொஷின்ஸில் வந்து நிறைய உரைநடை செய்யுள், ஸோ அதிலேருந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு வீடியோ எண்டில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த 2 டெஸ்ட் லிங்க் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இப்போ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் சிலபஸ்லேருந்து நம்ம கேட்பாங்களா அப்படின்றது வந்து கொஞ்சம் நமக்கு டவுட்டு தான். நியூ சிலபஸ்ஸு எப்படி சொல்கிறதுனா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தயாராக இருக்கணும். மேஜராக வந்து நியூ சிலபஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அண்ட் மற்றபடி வந்து செயலுக்கும் உரைநடைக்கும் ஓவராலாக வந்து நீங்கள் எதுக்கும் வந்து சேஃப்டிக்கு வந்து படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தனிநாயகம் அடிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பேச்சுக்கலை. அடுத்து பாருங்க, பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் பார்த்தீங்கன்னா தாகத்திற்கு அப்பால், சோதர்மன் பார்த்தீங்கன்னா சோகவனம். அடுத்து பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயண் பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்தல், ஆர் சூடாமணி பார்த்தீங்கன்னா இருக மூடிய கதவுகள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் என்ற பெயர்களும் அழைப்பர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7வதுக்கு வந்து ஆப்ஷன் பி, பொய்க்கால் குதிரையாட்டம். அடுத்து பாருங்கள். கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 8வது கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சுதந்திர தாகம். சாகித்ய அகாடமி இந்த இதிலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கேட்டுட்ருக்காங்க. குரூப் 2A மெயின்ஸில் கூட ஸோ ஒரு இது ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தவங்க இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 9வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அவள் தான் வந்து கண்ணதாசன் எழுதாத நூல். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணதாசனுடைய நூல் தான். அடுத்து பாருங்கள். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, பாரதிதாசன் தான் வந்து பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள். பொதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கேட்குறாங்க. ஸோ 11வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மன் மேட்டு பகுதியில் எளிமையும் கற்கருவிலும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராபர்ட் ப்ரூஸ்ட். அடுத்து பாருங்கள். பின்வரும் தொடர்களுள் கனிமையல் பற்றிய தொடர் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 13வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். மாப்போ சிவஞானம் சட்ட மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 14வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1972 முதல் 1978 வரை. அடுத்து பாருங்கள். ஓமணி என்ற சொல்லின் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 15வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மணமலர். ஓமணின்னா மணமலர். அடுத்து பாருங்கள். புலமை கதிரவன் என்று தமிழறிஞர்களால் போற்றப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 16வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து பாருங்கள். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 17வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாடகவியல். அடுத்து பாருங்கள். இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 18வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காவியத்தறியும். அடுத்து பாருங்கள். தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கும். ஸோ 19வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காரைக்குடி. அடுத்து பாருங்கள். நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் டேஷ் வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும்
முறையில் சிறுகதை படைத்தவர் டேஷ் முறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 20வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சூடாமணி கி ராஜநாராயணன். இதெல்லாம் வந்து சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கும். நியூ புக்கில் கரெக்டாக படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மராட்டிய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகும் டேஷ் ராஜஸ்தானில் டேஷ் என்றும் அழைக்கப்படும் கலைமுறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 21வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பொய்க்கால் குதிரையாட்டம் கச்சிக்குடி. அடுத்து பாருங்கள், நாப்பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஷ் இதழில் பணியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 22வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நவ இந்தியா. அடுத்து பாருங்கள், தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வந்து கேட்குறாங்க. ஸோ 23வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வாணிதாசன். அடுத்து பாருங்கள், தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீனும் இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இறையாண்மையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 24வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், பின்வரும் நூற்றில் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் வந்து கேட்குறாங்க. ஸோ 25வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ திண்டுக்கல். அடுத்து பாருங்கள், ஆதியில் மனிதர் வாழும் இனத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் வந்து கேட்குறாங்க. ஸோ 27வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நாடு. அடுத்து பாருங்கள், பகைச்சை நெஞ்சமும் பற்றலு முன்றுற என்னும் வரி இடம் பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 28வதுக்கு பார்த்திங்கன்னா 28வதுக்கு வந்து ஆப்ஷன் பி தேம்பாவணி. அடுத்து பாருங்கள், தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் வந்து கேட்குறாங்க. ஸோ 29வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கெல்லட்டு. அடுத்து பாருங்கள், உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஸோ 30வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சாமுவேல் பெப்பீஸு. அடுத்து பாருங்கள், 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். கூற்று 2 இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. 3வது பார்த்திங்கன்னா பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. ஸோ 31வதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் டி 3மே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குலசேகர ஆழ்வார் 32வதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ தான் வரும் ஆன்சர். 32வதுக்கு கரெக்டாக ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணி அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினி நீக்கி பிணமொன்று போரிட்டு சூறையும் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினால் மூழ்கி நினைப்பொழித்தார்களே என கூறியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 33வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி திருமூலர். அடுத்து பாருங்கள், பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 34வதுக்கு வந்து ஆப்ஷன் பி அழுகுடி சித்தர். அடுத்து பாருங்கள், உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்தினை உண்டு உணவிங்கு அடைக்கா இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்னும் வரிகளை பாடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 35வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பட்டினத்தார். அடுத்து பாருங்கள், இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும்போது பாடும் பாடல் வகை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 36வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தொழில் பாடல். அடுத்து பாருங்கள், பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். ஸோ 37வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 3மே வந்து சரி. அடுத்து பாருங்கள், முற்புறவியல் வேடர் குலத்தலைவன் வீர முருகமெனும் வேடமகளா சேரவள நாட்டின் தென்புறத்தை ஒரு மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ பாரதியாரின் வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் தொகுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 38வதுக்கு பார்த்திங்கன்னா பி குயில் பாட்டு. அடுத்து பாருங்கள், அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் கேட்குறாங்க. ஸோ 39வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பதசாகத்தியங்கள். அடுத்து பாருங்கள், காவடி சிந்தின் தந்தை நமக்கு தெரியும் சென்னைக்குளம் அண்ணாமலையார். ஸோ அடுத்து பாருங்கள், அம்பவள திருமேனியு மடாடிட ஆடுக செங்கீரை ஆதி வாய்த்திய நாதபுரிக்குக நாடுக செங்கீரை பிள்ளைத்தமிழ் நூல் வகை வந்து கேட்குறாங்க. ஸோ 41வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். அடுத்து பாருங்கள், ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 42வதுக்கு பார்த்திங்கன்னா
ஆப்ஷன் ஏ கலிவெண்பா. அடுத்து பாருங்கள் திராவிட வேதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 43வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ திருவாய்மொழி தான் வந்து திராவிட வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இச்சொல்லின் பொருள் இரும்போந்து அதோடைய பொருள் கேட்குறாங்க அப்படின்னா பருத்த பனைமகரம். 44வதுக்கு பி. அடுத்து பாருங்கள் சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்ததாய் சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் வந்து யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 45வதுக்கு ஆப்ஷன் ஏ சூடாமணி பாண்டியன். அடுத்து பாருங்கள் பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் வந்து கேட்குறாங்க. 46வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மணிமேகலை. அடுத்து பாருங்கள் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. ஸோ இந்த மாதிரி பாடல் வரி வந்து எந்த நூலில் இருக்குது ஆல்ரெடி பார்த்துருப்போம். 47வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி யசோதர காவியம். அடுத்து பாருங்கள் அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது கேள். ஸோ 48வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ மணிமேகலை. அடுத்து பாருங்கள் எடா போன்ற வெளிச்சொற்கள் அதிகம் இடம் பெற்ற நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 49வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கலித்தொகை. அடுத்து பாருங்கள் உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதற்கண் நிகழும் கூற்றை பாடப்பொருளாக கொண்டு 10 பாடல்களின் தொகுதி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மறுதரவு 10. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான 50 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து நமக்கு சிலபஸில் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான் சரிங்களா. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டால் நம்மளால் வந்து ஷுவராக கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ எதுக்கும் சேஃப்டிக்கு வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து திரும்பவும் 50 கொஷின்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த 50 கொஷினில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் டெஸ்ட்டுக்கு வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.